ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பேட் அக்லி. ஸோ இந்த மூவியோட சைட் ஆஃப் ரிவ்யூ தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ குட் பேட் அக்லி யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம அல்டிமேட் ஸ்டார் ஏகே தான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணது மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ். ஸோ இந்த படம் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் பேஸ் பண்ணி தான் நம்ம கதை எந்த மாதிரி இருக்க போது நம்ம பார்க்க போகிறோம். வராரு வழி விடுறா 10 கிலோ கறி வேணும் பாய் இருங்க பாய். ஸோ இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா அஜித் குமார், த்ரிஷா, பிரபு நடிச்சிருக்காரு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில் வர்மா, யோகி பாபு, சைன்டாம் சாக்கோ மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பட்டாளமே இதில் நடிச்சிருக்காங்க. ஏகே சார், இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. இந்த படம் வர 10 ஏப்ரல் 2025 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். கோ ப்ரொடக்ஷன் காரணமாக அது 2 month லேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வர 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது இல்லாத தேட்டரில் போய் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இதில் இருக்கும். சரி வாங்க கதைக்கு போகலாம். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நம்ம தல அஜித் நடித்த கேங்ஸ்டர்ஸ் மூவிஸில் இருந்தால் மேக்ஸிமம் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அஜித் நார்மல் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த நார்மல் லைஃப் வாழ்கிற அந்த கட்டத்தில் ஒரு பிக் ப்ராப்ளம் வருது. அதில் அஜித்தோட குடும்பம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதிலிருந்து அஜித் வில்லன்ட்ட இருந்து எப்படி தன்னோட குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா, இதுதான் மெயின் கதையாக இருக்கும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி அர்ஜுன் தாஸ் அவரோட பழைய ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கும்போது நமக்கு விசுவல்ஸ் காமிக்கிறாங்க. நான் தாண்டா உனக்கவில்லை. This is my fucking game. So sweet. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாமே அஜித் கேங்ஸ்டர்ஸ் மூவிஸில் நடித்த கேரக்டர்ஸை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பில்லாவோட கேரக்டர் இருக்கும். ஸோ பில்லாவை பொறுத்த வரைக்கும் பெரிய கேங்ஸ்டராக இருப்பாங்க. அண்டு இதில் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய பிரபு தான் இதுலேயும் சேம் அதே போலீஸ் கேரக்டர்லேயும் நடிச்சிருக்காரு. ஜனா மூவிலிருந்தும் எடுத்திருக்காங்க. அண்டு தீனா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த துணிவு மூவி. ஸோ நீங்கள் வரிசை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் வில்லன் மூவிலேருந்தும் ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க. ஸோ வில்லன் கேரக்டர் கூட எடுத்திருக்காங்க, வில்லன் மூவி கேரக்டர். ஏகே சார், இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. இன்னும் நிறைய படம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஒவ்வொரு படத்துலேருந்தும் ஒவ்வொரு கேரக்டர் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அஜித்குமார் அவரோட பேரே யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். செம்ம என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்குது. ஸோ மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர். ப்ளீஸ் சப்போர்ட் மீ மை சேனல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ எந்த ஒரு தளத்துலேயும் நீங்கள் படத்தை இது பார்க்காதீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ ஒவ்வொரு மூவியுமே அப்படி தான்.
ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Bad boy. ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ.